15,000 பிரைஸுக்கு மேல விவோல இருந்து T3x, iQOO இருந்து Z9x ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ரெண்டு பேர்ல விவோ வந்து Flipkartக்காகவும் iQOO வந்து Amazonக்காகவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ரெண்டையுமே தனித்தனியா வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு பதிலா ஒரே மொபைல் தானே, அதுல 500 ரூபாய் கம்மியா இருக்கக்கூடிய iQOOட Z9x வாங்கியாச்சு, செக் பண்ணியாச்சு. இப்போ டீடைல்டான ரிவ்யூ உங்களுக்காக. இதோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். நீங்க iQOO வாங்கினாலும் சரி, விவோ வாங்கினாலும் சரி, ரெண்டுலயுமே ஒரே பாக்ஸ் கண்டென்ட் தான். அதுல விவோ மொபைல், இதுல iQOO Z9x மொபைல். அது போக அதுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேபிள், 44 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இதோட டிசைன் நமக்கிட்ட இருக்கிறது கிரீன் கலர். இத டொர்னாடோ கிரீன் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அது போக கிரே கலர்ல ஒன்னு இருக்குது, ஸ்டார்ம் கிரே. இதே இது நீங்க விவோல போனீங்க அப்படின்னா கிரீன் வந்து சேமா தான் இருக்கு. பட் அந்த கிரேக்கு பதிலா அங்க மெரூன் கலர்ல, ஒரு டார்க் மெரூன் கலர்ல கொடுக்கறாங்க. எனக்கு என்னமோ அந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்க கேமரா பிளேஸ்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கொடுத்திருக்காங்க. அங்க வந்து பெரிய சர்க்கிள் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. மத்தபடி எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்க வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரஷ்ல போட்ட லைன் மாதிரி அந்த டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கீழ iQOOட பிராண்டிங் இருக்கு. மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 199 கிராம் இருக்கு. கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். திக்னஸ்மே 7.99 mm இருக்குது. அப்ராக்சிமேட்டா 8 mm னே சொல்லிடலாம். இதுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IP64 இருக்கு. ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்பிளாஷ் ப்ரொடக்ஷன் தான். அதனால மலையில நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம் வராது. அதுக்காக தண்ணியில போட்டுலாம் யாரும் செக் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஹைலைட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல தான் நிறைய மொபைல்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய இந்த மொபைல்ல கொடுத்தது தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 5 லட்சத்துக்கு மேல வருது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. நீங்க லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம சூப்பரா ப்ளே பண்ணிக்க முடியுது. அதுபோக BGMI அப்படின்னு பார்த்தா HDல ஹை வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. HDR-க்கான சப்போர்ட் இதுல இல்ல. அதுவுமே ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. ஹெவியா ப்ளே பண்ணும்போது அந்த வார்ம் அப்படின்னு பார்த்தா லைட்டா இருக்கே தவிர பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூமே இந்த மொபைல்ல இல்ல. சரி, பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்டா இருக்கு. ஏதாவது த்ரோட்டில் இஷ்யூ இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி த்ரோட்டில் டெஸ்ட்டுமே நம்ம போட்டு பார்த்தோம். அதுலயுமே எந்த இடத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காம த்ரோட்டில் இஷ்யூவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணிருச்சு. அந்த அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கு. எப்பவுமே கேமர்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், அதே நேரத்துல பேட்டரி பேக்கப்பும் முக்கியம். சோ பேட்டரி பேக்கப்மே இந்த மொபைல்ல பெஸ்டா பண்ணிருக்காங்க. இதுல 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட்டுக்கான காரணமே இந்த பேட்டரி பேக்கப் தான். அதுபோக இங்க 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். இல்ல நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 1 டே டைம் வந்து பேட்டரி லைஃப் தாராளமா வருது. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் 120 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணா கூட. அப்படியே இங்க மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 ஓட FunTouchOS 14ல கொடுத்திருக்காங்க. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட்மே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா FunTouchOS பெரும்பாலானவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு வேணா பிடிச்சிருக்கலாம். அது போக ஒரு சில ப்ளூடூத் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக அந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவையில்லை அப்படின்னா அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்க முடியுது. இது போக தேவையில்லாத நிறைய புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், ப்ளூடூத் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல நல்லா தான் இருக்கு. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல Wi-Fi 5 இருக்கு, ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஒரு SD கார்டு, ஒரு சிம், இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். 8 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே இங்க 6.72 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. பட் இந்த செக்மென்ட்ல இவங்க AMOLED ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் இவங்களோட பேஸ் வேரியன்ட் வந்து 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால AMOLED கொடுக்கலையோ என்னவோ. பட் பேஸ் வேரியன்ட் வாங்குறவங்களுக்குலாம் பெருசா பிரச்சனையா இருக்காது. 15,000 ரூபாய் இல்ல 17,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி AMOLED யூஸ் பண்ணிட்டு LCDக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். மத்தபடி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் சன்லைட்ல ஓரளவு மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு. பீக் பிரைட்னஸ் 1000 nits கொடுத்திருக்காங்க. இது போக லோ ப்ளூ லைட்டுக்கான TUV ரெகனைஸ் சர்டிஃபிகேட் இருக்கு. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கவர் பண்ணிருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. அதுலயுமே இங்க ஹைலைட் என்ன அப்படின்னா இங்க 300% வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நார்மலா அந்த 100ல கேட்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது. பட் 200, 300 ரெண்டு டைம் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 300 அப்படின்னு இதுல ஷோ பண்ணுது. வால்யூம் வந்து நல்லா லவுடா கேக்குதே தவிர பட் அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இல்ல. அங்கங்க கொர கொர அப்படின்னு கேட்கிற
மாதிரி தான் இருக்கு. பட் 100ல கேட்கறது நல்லா இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லவுட் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இதுக்கு ஹை ரெஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக்கும் கவர் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல இருக்கு. பட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இந்த மொபைல்ல கிடையாது. மொபைலோட கேமராஸ்க்கு வந்தா ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா இருக்கு. செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமரா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டீடைல் ஓரளவு ஓகேவா இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் இதெல்லாம் இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தா மட்டும் தான். ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க இல்ல இன்டோர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் ஆயிருது. போட்டோஸ் வந்து கொஞ்சம் மொழுமொழுன்னு ஆன மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துலமே நீங்க நைட் மோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்குது. இது போக போர்ட்ரைட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் நல்லா இருக்குது. கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரலாம் இல்ல. நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும் தான் ஓரளவு போட்டோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபில மேக்ஸிமமா 1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். வீடியோட பெர்ஃபார்மன்ஸும் ஓகே. ஓவரால் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். ரியர்ல அந்த பிரைமரி சென்சாரோட போட்டோஸ் மட்டும் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128, 6+128, 8+128. ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல டிஃபரன்ஸே கிடையாது. 4+128 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 6+128 14,500 ரூபாய்க்கும் 8+128 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் சேல் பண்றாங்க iQOO மொபைல். இதுவே நீங்க vivo மொபைல் Flipkartல வாங்க போறீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் போட்டுக்கோங்க. 4+128 13,500 ரூபாய்க்கும் 6+128 15,000 ரூபாய்க்கும் 8+128 16,500 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. சோ 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு vivo வாங்க போறீங்களா இல்ல 500 ரூபாய் கம்மியா இருக்கிற iQOO வாங்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இங்க ஸ்கொயர் ஷேப்ல கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க, அங்க ரவுண்ட் ஷேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. இது போக இதே பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய Realme P1 மொபைலும் இருக்கு. இந்த மொபைல் கூடலாம் உங்களுக்கு கம்பேரிசன் வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ நிறைய கமெண்ட் வந்தா கம்பேரிசனும் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மென்ட்ல Snapdragon ப்ராசஸரோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. பெஸ்டான பேட்டரி பேக்கப் இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.